ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனா, நம்மளோட ஆசிரியர்களுக்கு வந்து இன்ஜினியர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. கழிச்சு மாத்திரமா 4500 கிலோமீட்டர் கழிச்சு இன்ஜினியர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அது சர்வீஸ் எதுவும் விடலை, நம்மளே மாற்றிடலாம். நம்மள்கிட்ட டூல்ஸ் இருக்குது, ஸோ அதனால் நம்மளே மாற்றிடலாம். லேபர் சார்ஜ் அதுவே நிறைய வரும். ஸோ அதனால் நம்மளே மாற்றிடலாம். அதை பற்றி தான் இப்போது இந்த ஃபுல் வீடியோ. ஸோ நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணியிருப்பேன். இன்ஜினியர் வாங்க போனது கொஞ்சம் இது வந்தது, கொஞ்சம் டயர்டாக இருந்தால். ஸோ அதனால் மோட்டோ விளாக் பண்ணல. ஸோ அதனால் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்ஜினியர். ஸோ காட்டுறேன் எவ்வளோ இருந்தால் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து ஆயில், இன்ஜின் ஆயில், இது மட்டும் தான் வாங்கினேன். ஸ்டெயினர்ஸ் வாங்கலை. ஸ்டெயினர்ஸ் வந்து பழைய யூஸ் பண்ணிக்கலாம், WD-40 போட்டு அது பழைய யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் வெறும் ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் வாங்கிட்டேன். ஸோ இதுலேருந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ சேஞ்ச் பண்ணுறது வந்து விலாகை பார்ப்போம், போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்னும் நிறையா வீடியோ புதுசாக வரும், அதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுறேங்க. என்ன மாதிரி வீடியோ வேணும்னா. இன்னொரு விஷயம் வேணும்னா, நான் ஏன் வீடியோ போடாமல் இருந்தேன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் வெயிட்டு போட்டு இது பண்ணுவோம். அதனால் ஜிம் போயிட்டு உடம்பு போட்டு ஃபுல்லாக இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸுக்கு, பார்ப்போம். ஸோ 3 மாதமாக ஆர்டர் பண்ணி கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் இது. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ரொம்ப அந்த ஃபோட்டோ போடுறேன், அதுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் போடுறேன். டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள், கமெண்ட்டில் சொல்கிறேங்க, அது மறக்காமல். அப்புறம் நீங்களும் ஜிம் போயிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ ஹலோ கைஸ், ஃபைனலாக கைட்ட ஆரம்பித்தாச்சு. என்ன லூஸாக இருக்குதுன்னு நினைக்காது. நைட்டே உட்காந்து ஃபுல்லாக கைட்டினேன். ஸோ சம்மரைட்டாக இருந்தது, எப்படியோ கைட்டேன் நைட்டே. இதுதான் ஆயில் ரெயின் போல் கைட்டா ஆயில் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. இதில் ஒரு ஸ்டெயினர் வேறு இருக்கும். தாச்சு ஸ்டெயினர் நல்லா தான் இருக்குது. இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். WD-40 வச்சாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி. அப்புறம் ஆனால் பர்ரு நிறைய இருக்குல்லையே, இது என்ன, அது எப்படி இருக்குது இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ க்ரீஸ் மாரி கிடக்குது. இது பாருங்க கைஸ், சரிதா? இதுக்குள்ளே இப்படி க்ரீஸ் மாரி கரையான கிடக்குது. WD-40 வச்சு க்ளீன் பண்ணி போட வேண்டாம். ஸோ இந்த டைப்னா இந்த ஒரு ஸ்டெயினர் ஒன்று இருக்கும். ஸோ எப்படி கட்டுறது? இதுதான் சம்மட்டிட்டு அந்த நைட்டு கைட்டேன் எப்படியோ. இப்போ லூஸாக இருக்கும். இல்லை, இங்கே ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும். 390 பொறுத்தவரை 2 ஆயில் ட்ரெயின் போல்ட் இருக்கும். சொன்னா அதாவது இது ஆயில் ஃபில்டர் அவ்வளோக்கா மறந்துட்டுருக்குறேன், எப்படின்னு தெரில. இது வேறு எவ்வளோ டைட்டாக ஆகுது. கைட்டதுக்கு நான் மறந்துட்டுருக்குறேன். ஆல்ரெடி நைட்டே கைட்டு வச்சுட்டேன். நல்லா ஐயோ உள்ளே வந்துச்சு. அது உள்ள வேறு எப்படி கையை உள்ளே விட்டு எடுக்குதுன்னு தெரியல. ஏதாச்சும் பார்த்து பத்திரமா எடுக்கணும். செட் எல்லாமே அதுக்குள்ளே போய் விழுது. எப்படி இதில்
இந்த மாதிரியே இருக்குதா? ஆ அது வச்சுக்கிறியா? என்ன பண்ணுவ? என்ன வச்சுக்கிறா? ரத்தம் மாதிரி போதுடா டேய். எல்லாமே ரைட் பண்ணி வச்சுல. ஓகேவா? ஃபைனலாக ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். எல்லாமே ரைட் பண்ணியாச்சு. என்ன கோளாறு கொடுக்குது? தெரியல. ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் ஆயிலிங் ஆகட்டும். ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக ஆகிடும். இப்போ தான் சவுண்டு வெளியே செம்மையாக இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி ஆர்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயிலாம் மட்டும் வச்சுமே ரைட்லாம் போகலாம். ஸோ கைஸ்